ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் போட் நெக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு சின்ன கட் ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எந்த ஷேப்பில் வேணாலும் கட் ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ணலாம். டீப் நெக்கான 6 இன்ச் 7 இன்ச் 8 இன்ச் அதுக்கு மேலே போகிற லென்த்துலாம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். ஆனால் போட் நெக்கு 2 இன்ச் ஆர் 2.5 இன்ச்சஸ் லென்த் வச்சு போட் ஷேப்பில் கர்வ் மார்க் பண்ணி கட் பண்ணி குட் சைட் அண்ட் குட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஆஸ் யூஷுவல் 0.5 இன்ச்சஸில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இந்த saree கிளாத் சிந்தட்டிக் கிளாத். சொல்லப்போனால் பூனம் saree எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டம். அதனால் குண்டூசி வச்சு கார்னர்ஸ்லாம் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் கொடுத்தா ஸ்டிச்சிங் பண்ண ஈஸியாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் வரும். மெயின் ஃபேப்ரிக் சிந்தட்டிக் கிளாத்துங்கிறதால எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸஸை ஸ்டிச் பண்ண அப்புறம் கட் பண்ணி எடுத்துடணும். ஆஸ் யூஷுவல் நெக்லைன் கர்வ்ட் ஏரியாங்கிறதுனால ஸ்லாண்டிங் கட்ஸ் கொடுக்கணும். ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு குட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம திருப்பி விடுவோம். அப்படி திருப்பும் போது நெக்லைன் கரெக்டாக ஃபோல்ட் ஆகும். அப்படி ஸ்லாண்டிங் கட்ஸ் கொடுக்கலனா நெக்லைன் கரெக்டாக ஃபோல்ட் ஆகாது. ஸ்டிச்சிங் லைன் மேலே படாமல் இந்த ஸ்லாண்டிங் கட்ஸ் கொடுக்கணும். அப்படி ஸ்டிச்சிங் லைன் மேலே கட் கொடுத்துட்டா நெக்லைன் டேமேஜ் ஆகிரும். இது முடித்ததும் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் திறந்து டாப் ஸ்டிச் ஒன்று நெக்லைன் மேலே கொடுக்கணும். இது எதுக்குன்னா குட் சைட் நம்ம திருப்பி விட்ட அப்புறம் நெக்லைன் அழகாக பதிஞ்சு வரும். அந்த எக்ஸஸ் கிளாத் பிசுறுன்னு சொல்லுவாங்க, அதை லைனிங் ஃபேப்ரிக்கு அடியில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு டாப் ஸ்டிச் கொடுக்கணும். போட் நெக் அழகாக ரெடி ஆகிருச்சு. ஆனால் இப்போ திருப்பக்கூடாது. பேக் பார்ட்டோட கீழே எண்டில் ஸ்டிச் கொடுத்து முடிச்ச அப்புறம் தான் கடைசியாக திருப்பணும். கிளாத்தை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டோட கீழே அகைன் குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு 0.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும்.
குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் திறந்து திருப்பாமல் அப்படியே டாப் ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும். இங்கேயும் அந்த எக்ஸஸ் கிளாத் பிசுறு அதை லைனிங் கிளாத்துக்கு அடியில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு டாப் ஸ்டிச் கொடுக்கணும். அகைன் லைனிங் ஃபேப்ரிக் மேலே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண லைனுக்கு பக்கத்துலேயே 0.25 இன்ச்சஸ் 1/4 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் லைன் கொடுக்கணும். குட் சைட் தெரிகிற மாதிரி திருப்பிடணும். ஒரு நார்மல் போட் நெக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கட் ஒர்க் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இங்கே ஒரு சின்ன ஓவல் ஷேப்பில் கட் ஒர்க் ஒன்று கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் கட் ஒர்க் வேணுமோ அதை கேன்வாஸ் பேப்பரில் மார்க் பண்ணி அந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் கேப்பில் எக்ஸ்ட்ராவாக கேன்வாஸ் பேப்பர் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கேன்வாஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்ததும் ஒன் சைட் ஆஃப் த கேன்வாஸ் பேப்பரை லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைட் ஆஃப் த கேன்வாஸ் பேப்பரை ஓரத்தில் கட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கேன்வாஸ் பேப்பரோட லைனிங் ஃபேப்ரிக் கவர் பண்ண சைடும் ப்ளவுஸோட குட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு எங்கே கட் ஒர்க் வேணுமோ அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு கேன்வாஸ் பேப்பரோட ராங் சைடில் ஸ்டிச்சிங் லைன் வரைஞ்சிருப்போம். அந்த ஸ்டிச்சிங் லைன் மேலேயே ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்டிச்சிங் லைன்லேருந்து 0.25 இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடணும்.
இந்த கேன்வாஸ் பார்ட்டை நம்ம உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி திருப்ப போகிறோம். ஃபோல்டு ப்ராப்பராக வரணுங்கிறதுக்காக அந்த எக்ஸஸ் கிளாத் 0.25 எக்ஸஸ் கிளாத்தை சின்ன சின்னதாக கட் கொடுக்கணும். அந்த கேன்வாஸ் பார்ட்டையும் ப்ளவுஸையும் ஓப்பன் பண்ணி எப்பவும் போல் சென்டரில் டாப் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த கேன்வாஸ் பார்ட்டை நம்ம உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். ப்ளவுஸோட உள் சைடில் கேன்வாஸ் பார்ட்டோட ஓரத்தில் ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். இப்படி தான் எந்த ஷேப்பில் கட் ஒர்க் பண்ணனாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணலாம். தேங்க்யூ.